சார்பாக ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு இப்படி ஒரு சிறப்பான விழாவை முன்னெடுத்து வரும் அனைத்து நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கும், துணை நின்று அதை நடித்துக் கொடுக்கும் நாம் தமிழர் கட்சியினருக்கும் அன்பார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக நாம ஏன் இந்த ஐயாவை, தேவர் ஐயாவை ஏன் இவ்வளவு தூரம் கொண்டாட வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கறத மக்கள் புரிஞ்சுக்கணும். எல்லோரும் வெள்ளையர் காலத்தில் ஒரு சாதியினரால் ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது வெள்ளைக்காரன் சட்டம் போடுறான், கைரேகை சட்டம் அப்படின்னு ஒண்ணு போடுறான். அதன்படி என்னன்னாக்க அது ஒரு சமூகத்துக்கு மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 28 சமூகங்கள் அந்த கைரேகை சட்டத்தினால் பாதிக்கப்படுது. என்ன சட்டம் அப்படின்னா, வீட்டுல நீ எப்படி வேணா இருந்துக்கலாம், நீ நல்லவனாரு, அவ்வளவு தூய்மையானவனாரு, நீ வந்துட்டு ஒரு அறம் மிக்கவனாயிரு, யாரா வேணா இருக்கலாம். ஆனா ராத்திரி ஆனா நீ கைரேகை வைக்கிறதுக்கு காவல் நிலையத்துக்கு வரணும். வந்து அந்த காவல் நிலையத்திலே தான் தங்கி இருக்கணும். புதுசா கல்யாணம் பண்ணவனா இருக்கலாம், வீட்டுல வந்துட்டு குழந்தை குட்டி உள்ளவனா இருக்கலாம், பெற்றோர்கள் வந்துட்டு உடல்நிலை சரியில்லாதவனா இருக்கலாம், எப்படி வேணா இருந்தாலும் ஆண்மகன்கள் அத்தனை பேரும் வந்து காவல் நிலையத்தில் கை நாட்டு வச்சுட்டு அந்த காவல் நிலையத்திலே படுத்து கிடக்கணும். இதுதான் சட்டம், கைரேகை சட்டம். எதனால அதை போட்டாங்க அப்படின்னா, வீரம் மிக்கவர்களாக இவர்கள் இருக்கும் பொழுது, ஆற்றல் மிக்கவர்களாக இருக்கும் பொழுது, வெள்ளையர்களை எதிர்த்து போராடுவதில் போர் ஆயுதம் மிக்கவர்களாக இவர்கள் இருக்கும் பொழுது ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு ஆயுத தடை சட்டம் போடுறான். அதுக்கு முன்னாடி நம்ம வளரி கம்பு அப்படிங்கிற ஒரு இதை வந்துட்டு தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் பயன்படுத்திய ஒரு சமூகமாக இந்த சமூகம் இருந்தது. அப்ப அதை தடுத்து நிறுத்தணும்னு ஆயுத தடுப்பு சட்டம்னு ஒண்ணு போடுறான். இவர்கள் எல்லோரும் ஒன்று கூடினால், பேசினால் இவர்கள் வந்துட்டு போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள், வெள்ளையனுக்கு எதிராக போராடுகிறார்கள். நேதாஜி படையில மிகப்பெரிய படை வீரர்களாக இவர்கள் தான் போய் சேர்றாங்க போது அதை தடுக்கணும் அப்படின்னா இவர்களை திருட்டு பட்டம் கட்டுறது, அவர்களை வந்துட்டு கல்வர்களாக சித்தரிச்சு அவங்களுக்கு வந்துட்டு நீ எல்லாம் வந்துட்டு ஒரு அடக்கப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கைரேகை சட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்க. அதை எதிர்த்து போராடிய முதல் தலைவராக, முழு முதல் தலைவராக ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் இருக்கிறார். அவர் போராட்டத்தின் வெளிப்பாடு எவ்வளவு தூரம் வீரியமாக இருந்துச்சுன்னாக்க, மக்கள் எல்லோருக்கும் போய் மக்கள்கிட்ட அவர் போராட்டத்துல சொல்றாரு, கைரேகை வைக்க கூடாது அப்படிங்கறத உறுதியா சொல்றாரு. அது எந்த அளவுல சொல்றாருன்னா, உன் கட்டை விரலை வெட்டி கூட வீசு, ஆனால் கைரேகை வைத்து அவர்களுக்கு அடிமையாக இருக்காதேங்கிற புரட்சியை உண்டாக்குகிறார். அந்த புரட்சியின் வெளிப்பாடாக பல பேர் அவங்க கட்ட விரலை கூட வெட்டி வீசினாங்க. மக்கள் எல்லோரும் திரண்டெழுந்து போராடுவதை கண்ட பிறகு வெள்ளைக்காரனே அந்த கைரேகை சட்டத்தை படிப்படியாக நீக்குகிறான். நான் மீண்டும் சொல்லுகிறேன், இது ஒற்றை சமூகத்துக்கு உண்டான ஒரு விஷயம் கிடையாது, ஒற்றை சமூகத்தில் நடந்த ஒரு விஷயம் கிடையாது. 28 சமூகங்கள் இது போல கைரேகை சட்டத்தில் பாதித்த அத்தனை பேருக்கு உண்டான ஒற்றை தலைவராக ஐயா பசும்பொன் தேவர் அவர்கள் இருக்கிறார். இதை மீண்டும் மீண்டும் நாம் உறுதியாக சொல்ல வேண்டிய கடமை என்ன இருக்குது, எதனால இருக்கு அப்படின்னாக்க, ஐயா அவர்களை ஒரு சட்டிக்குள் அடைத்து விடலாம் அப்படிங்கிறது போல ஒரு சமூகத்துக்குள் அடைத்து விடலாம் அப்படின்னு பலரும் திட்டமிடுறாங்க. குறிப்பாக திராவிட சிந்தனை கொண்டவர்கள் அவரை சாதிய தலைவராக ஒதுக்கி விடணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கிறாங்க. அது இல்லை அப்படிங்கறத நம்ம சொல்லணும். தமிழ் தேசியர்கள் அத்தனை பேரும் நம்ம வந்துட்டு புரிஞ்சுக்க வேண்டியது, தமிழர்கள் அத்தனை பேரும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இவர்கள் பொது தலைவர்கள். காமராஜர் ஐயாவை எடுத்துட்டா ஒரு சாதிக்குள்ள அடைக்கலாம், தேவர் ஐயாவை எடுத்துட்டா ஒரு சாதிக்குள்ள அடைக்கலாம், ரெட்டப்பல சீனிவாசன் எடுத்துட்டா ஒரு சாதிக்குள்ள அடைக்கலாம்னு இவங்க நினைக்கும் பொழுது, இல்லை, இவர்கள் பொதுவானவர்கள், அனைத்து தமிழ் மக்களுக்கு உண்டான ஆகப்பெரும் தலைவர்கள் என்பதை நாம் மீண்டும் மீண்டும் உறக்க சொல்ல வேண்டியது இருக்குது. நாம இதை தான் இழந்துகிட்டு இருக்கிறோம், தமிழன் என்ற அடையாளத்தை இழந்து கொண்டு இருக்கிறோம். தலைப்பு சொன்னாங்க இல்லையா, இருப்பதை காப்போம், இழந்ததை மீட்போம் அப்படின்னு. நாம எதை இழந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா, தமிழன் என்ற பேர் அடையாளத்தை நாம் இழந்து கொண்டு இருக்கிறோம். அதை மீட்டெடுக்கிறதுக்கு உண்டான வேலைகளை நம்ம செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம், கடமையில் இருக்கிறோம். மீண்டும் மீண்டும் நம்ம சொல்றது ஒண்ணுதான், நாம சாதியாக பிளந்து கிடக்கும் போது, மதமாக பிளந்து கிடக்கும் போது, நாம் யாருடைய ஆட்சியை அருவருக்கிறோமோ அவர்களுக்கு கீழாக நாம் அடிபணிந்து வாழ வேண்டிய, அடிமையாக வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவோம். ஆனால் நாம் எல்லோரும் சாதியை கடந்து, மதத்தை கடந்து தமிழர்கள் என்று ஒன்றுபட்டு விட்டால், ஒற்றை நபராக இந்த தமிழர் ஒருவனை ஆட்சியில் அமர செய்யும் பொழுது, தமிழர்களுடைய ஆட்சி இங்க மலரும் பொழுது நாம் தமிழராக தலை நிமிர்வோம். அதை தான் நாங்க மீண்டும் மீண்டும் சொல்ல விரும்புறது, இழந்ததை மீட்போம், இருப்பதை காப்போம். இருக்கிறது மொத்தத்தையும் காக்க வேண்டியது இருக்கு. நம்மளுடைய கடமைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஒரு அதிகாரத்துல, ஆட்சி அதிகாரத்துல தமிழர்கள் உட்கார முடியறது இல்லை, அல்லது ஒரு நிர்வாகத்துல இருக்கிறது முடியல, அல்லது பொருளாதார அடிப்படையில எடுத்து பாருங்க, வடக்கர்கள் உள்ள முழுக்க முழுக்க வந்துட்டாங்க.
இங்கே பெரும்பான்மை வணிகம் முழுவதும் வடக்கர்கள் கையில போயிருச்சு. அதே போல வழிபாட்டு முறையில தமிழர்கள் இல்ல, வழக்காட்டு முறையில தமிழர்கள் இல்ல. இது எதுலயுமே தமிழர்கள் இல்லாம நாம வந்துட்டு இழந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறோம். ஒரு கலசத்தில் தமிழால் ஒரு குடமுழுக்கை நடத்தணும் அப்படின்னாக்க ஒரு அரசு நினைச்சா ஒரு சட்டத்தை ஏற்றி நடத்த முடியும். ஆனா நாம் தமிழ் கட்சி வந்து போராடி அங்க வந்துட்டு தமிழை குடமுழுக்கு ஏற்ற வேண்டும்ங்கிற நிலைமை இன்றளவும் இருக்குது. அப்படின்னா தமிழ் என்னவாக இருக்குது அப்படிங்கறத நீங்க பாத்துக்கோங்க. அப்ப தமிழ் என்ற மொழி அழிந்து கொண்டிருக்கிறது, நம்மளுடைய நிலம் அழிந்து கொண்டிருக்கிறது, நம்மளுடைய அதிகாரம் எல்லாம் பறிபோய் கொண்டிருக்கிறது. நாம் இதை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் தேவரையா சொன்ன வழியில நாம் எல்லோரும் சாதியை கடந்து ஒற்றை நம்பிக்கையாக தமிழராக ஒன்றிணைந்து மீட்போம் 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 என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.